வணக்கம், நான் உங்கள் கேஆர் பிரீத்தி கணேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 minutes நூடுல்ஸ் மாதிரி 2 minutes சாண்ட்விச். இது வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது. நான் எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல அதுக்கு தேவையானது ஃபுல்லாக நல்லெண்ணெய், கொஞ்சம் பெல்லாரி வெங்காயம் பொடி பொடியாக நினைக்கிறது, கொஞ்சோண்டு வந்து கொடை மிளகா, வெங்காயத்தாள், மஷ்ரூம். டியூஸ்டே நான் வெஜ்ஜு, அதனால மஷ்ரூம். இதை சிக்கன் வச்சும் செய்யலாம், பட் நான் செய்ய போகிறது மஷ்ரூம் வச்சு. நம்மளோட வெஜ் மசாலா, யூனிக் வெஜ் மசாலா 2 டீஸ்பூனு, சாண்ட்விச்சுக்கு ப்ரெட்டு, அப்புறம் நான் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ண கொஞ்சம் சேஷ்வான் சாஸ், மயோனைஸ் அண்ட் சீஸ் வைக்க போகிறேன். இது நீங்கள் வச்சு செஞ்சாலும் சரி, வைக்காமல் செஞ்சாலும் சரி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ மெனுவை பார்த்துடலாம் எப்படி பண்ணலான்னு. ஸோ 1 pot 1 shot மெத்தடு. வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ரொம்ப கொஞ்சமாக ஊற்றினா போதும், நம்ம ஒரு கான்டினென்டல் டிஷ் மாதிரி செய்ய போகிறதுனால. நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டாச்சு, நெக்ஸ்ட்டு கொடமிளகா போட்டாச்சு, நெக்ஸ்ட்டு மஷ்ரூம், நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், நம்ம வச்சுருக்க வெங்காயத்தாள், நெக்ஸ்ட்டு நம்ம வெஜ் மசாலா 1 2 3 இது ஊற்றிட்டு, இதுக்கப்புறம் இந்த ஆயில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நல்லா இந்த இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் அடுப்பே ஆன் பண்ணலை. இது வந்து ஒரு 1 pot 1 shot மெத்தடுன்றதுனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ண போகிறோம். 2 minutes சாண்ட்விச். இப்போ 3 டீஸ்பூன் இது போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ நான் வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். வாட்டர் வந்து ஊற்றிடக்கூடாது, வாட்டரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இது கையில் இப்படி எடுத்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் வாட்டரை வந்து. இன்னும் கொஞ்சம் 2 times வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு தடவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி 3 whistles ஹையில் விட போகிறோம், 2 whistles லோவில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம். ஸ்டஃபிங்கோட இதுவே பாருங்கள். இப்போ வேகோட்டு காமிக்கிறேன். மூடுறோம். இப்போ ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணியாச்சு, விசில் வச்சாச்சு. 3 whistles ஹையில் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். 3 விசில் வந்துருச்சு, இன்னும் 2 விசில் வரட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து விட்டுட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டஃபிங் சூப்பராக வந்திருக்கு. எப்படி வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள், எதுவுமே ஒட்டலை. ஆனால் வந்து சூப்பராக வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து மசால் வந்து நல்லா வந்திருக்கு. இதை இப்போ ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி இதை எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு சாண்ட்விச் ஸ்டஃபிங் வந்து ஒரு சைடு வந்து நம்மளோட மயோனைஸும், ஒரு சைடு வந்து சேஷ்வான் சாஸும் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு இது பிளெயினாக வச்சுருக்கேன், எதுவுமே பண்ணாமல். ஸோ நம்ம ஒரு ஸ்டஃபிங் வந்து வித் சாஸ் பார்ப்போம், இன்னொரு ஸ்டஃபிங் வந்து விதவுட் எனிதிங் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சைடு ஒரு ஸ்டஃபிங் இதை வச்சு நம்ம சீஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த சீஸ் இது வந்து பிள்ளைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. சீஸை இது சைடு வச்சுட்டு நம்ம இந்த சாண்ட்விச் மேக்கரில் பட்டரை தடவி இதுக்குள்ளே வைக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து சாண்ட்விச் மேக்கருக்குள்ளே நம்ம இதை வைக்க போகிறோம். வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணி இந்த கீழே கிளிப்பு அந்த சைடு கிளிப் கொஞ்சம் தூக்குங்க. இப்போ கிளிப் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு காமிக்கிறேன்.
அது வெந்துட்டு இருக்கிறதுல நம்ம இன் மீன் டைம் எதுவுமே வைக்காம பிளைன் ஸ்டஃபிங் எப்படி இருக்குங்கிறதையும் வச்சு பார்த்து சர்பாக்கா நமக்கு சொல்லுவாங்க சாப்பிட்டு பார்த்து. பாருங்க அந்த சீஸ் வச்சு வச்ச சாண்ட்விச் எம்மி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சீஸ் இல்லாம வெறும் ஸ்டஃபிங் மட்டும் வைக்கிறது காமிக்கிறேன். ரெண்டுமே பிள்ளைங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை எடுத்து கட் பண்ணி சாப்பிட வச்சு காமிக்கிறேன் நம்ம சர்பாக்காவை. இது வந்து எந்த ஸ்டஃபிங்கும் இல்லாத அந்த பிளெயினாக ஸ்டஃப் பண்ண சாண்ட்விட்சு. இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு சர்பாக்கா இதையும் சாப்பிட்டு நம்மளுக்கு ரிவ்யூ சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா அது இது பண்ண வருதுன்னு. அக்கா இது இப்போ பிளைன் இது சாப்பிட்டு பாருங்க. ஆல்ரெடி அவங்க ஃபில்லிங்ஸோட இருக்கிறது சாப்பிட்டு பார்த்து சொல்லியிருக்காங்க. அதுவே எக்ஸாட்டிக்கா இருந்தது பிளைன். பிகாஸ் அந்த ஃபில்லிங்கே டேஸ்டா இருக்கு. ஸோ இதுல அடிஷ்னல் வந்து சீஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். சீஸோ மயனீஸோ பிளைன் இந்த பிரெட்டோட ஃப்ரெஞ்ச்னஸ் பிளஸ் ஃபில்லிங்கோட ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட் ரெண்டும் கலந்து செம்மையா இருக்கு. தேங்க்யூ. நீங்களும் இந்த பிரெட் சாண்ட்விச் வச்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. 2 minute சாண்ட்விச் ரெடி.